தளபதி விஜய் இவரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் தொடர்ந்து 3 படங்களை இயக்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரணி 2 படங்களை இயக்கியிருக்காரு. பிரபுதேவா 2 படங்களை இயக்கியிருக்காரு. நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் 3 படங்களை இயக்கியிருக்காரு. ஸோ தளபதி விஜய்க்கு ஒரு இயக்குனர் வந்து கம்ஃபர்ட் ஜோன் ஆகிட்டாங்கன்னா, அதாவது அவரை சரியாக யூஸ் பண்ணுவாங்க, படத்தையும் ஹிட் ஆக்குவாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு தயக்கத்தையும் காட்ட மாட்டார். அந்த இயக்குனரோட திரும்ப திரும்ப சேர்ந்து வேலை செய்வார். ஸோ அப்படி சொன்னது தான் இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு. அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் தான் ஏ வெங்கடேஷ் அவர்கள். விஜயை வச்சு செல்வா, நிலாவே வா, பகவதி இந்த மாதிரியான படங்களை கொடுத்தவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 படங்களில் எந்த படமும் ஒரு பெரிய மெகா ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் செல்வா ஒரு தோல்வி படம், நிலாவே வா ஒரு அட்டர் ஃப்ளாப் படம், பகவதி ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட் படம். ஆனாலும் கூட நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு அந்த இயக்கம் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வேலை செய்ய கூடுவார். அப்படி தான் ஏ வெங்கடேஷையும் திரும்ப கூப்பிட்டுருக்காரு. 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை விஜயே அழைத்தும் கூட ஏ வெங்கடேஷால் அவர் கூட ஒர்க் பண்ண முடியல. அது என்ன காரணம் அப்படின்னா, புதிய கீதை தோல்வி படத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அதிரடியான கமர்ஷியல் ஹிட்டு தேவை அப்படின்னு முடிவு பண்ண விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பகவதி ஹிட்டு கொடுத்த ஏ வெங்கடேஷ் தான் கரெக்டாக இருப்பார்னு ஏ வெங்கடேஷை கூப்பிட்டு கதை கேட்க சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிம்புவோட தம் படத்தில் வந்து பிஸி ஆகிட்டார். ஸோ விஜய்கிட்ட வந்து ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்லும் போது விஜய் அவர்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவேனா அதை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நான் கமிட் ஆகிட்டேன், ஸோ இப்போ வெளியே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அன்போட மறுத்துட்டாராம். விஜயும் பெருந்தன்மையாக ஓகேன்ட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் தான் திருமலை படத்தில் வந்து ரமணா அப்படிங்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் இயக்குனரை அறிமுகப்படுத்தி வெற்றி அடைந்தார் விஜய் அவர்கள். இது ஒரு தடவை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கில்லிங்கிற ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட்டான அந்த படத்துக்கு அப்புறம் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க இன்னொரு ஆக்ஷன் படம் தேவை அப்படிங்கிறத மீண்டும் ஏ வெங்கடேஷை கூப்பிட ஏ வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட ஏஐ படத்தில் மாட்டிட்டாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பாதியில் வர முடியாத சூழல். அதுக்கப்புறம் தான் மதுரை மாதேசன் இருக்கார் பார்த்தீங்களா, மாதேசை கூப்பிட்டு மதுரை பண்ணார். அதுலேருந்து தான் அந்த டேரக்டர் மதுரை மாதேசனார். மதுரை பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் ஆதி அப்படிங்கிற ஒரு அட்டர் ஃப்ளாப் கொடுத்த விஜய் அவர்கள் மீண்டும் இமீடியட்டாக ஒரு கமர்ஷியல் ஹிட்டு தேவை அப்படின்னு முடிவு பண்ண விஜய் அவர்கள் ஏ வெங்கடேஷை கூப்பிட்டு கதை கேட்க கதையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவை தயாரிப்பு நிறுவனம் எடுத்து பிரபுதேவா டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஸோ ஏ வெங்கடேஷ் ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதில் தான் போக்கிரி பண்ணார். ஸோ இப்படி ஒரு இயக்குனரை விஜய் அவர்கள் தொடர்ந்து 3 தடவை, அதில் 2 தடவை அவர் கூப்பிட்டும் வராமல் விட்டார். ஆனாலும் கூட அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம 3வது தடவையும் கூப்பிட்ட விஜய் அவர்களோட இந்த விஷயம் வந்து அவர் தொழில் மேலே எவ்வளவு பக்தி வச்சிருக்காரு, ஈகோ பார்க்காம எப்படி ஒரு இயக்குனரை திரும்ப திரும்ப கூப்பிட்றாரு அப்படிங்கிற விஷயம் புரிய வச்சது. ஸோ ஒருவேளை ஏ வெங்கடேஷ் அவர்கள் வந்து விஜயை வச்சு மதுரைக்கு பதிலாக அவர் கதையில் விஜய் நடிச்சிருந்தா, போக்கிரிக்கு பதிலாக ஏ வெங்கடேஷ் ஸ்கிரிப்ட்லேயே இயக்கத்திலே விஜய் நடிச்சிருந்தா அந்த 3 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்குமா இல்லை ஆவரேஜாக போயிருக்குமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.